இந்த சின்ன பொண்ணுக்கு டைனோசரஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதை பத்தி தான் எப்பயுமே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இமேஜின் பண்ணிட்டே இருப்பா. இவகிட்ட ஒரு ஸ்பெஷல் டைரி இருக்கு. இந்த டைரியில வந்து அவ டைனோசர்ஸை வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த எல்லா டைனோசர்ஸ்க்குமே வந்து உயிர் வந்துருது, நிஜ உலகத்துக்கு வந்துருதுங்க, நம்ம வாழ்ற இடத்துக்கும் வந்துருதுங்க. இங்க வந்து நிறைய வகையான டைனோசரஸ் இருக்கு. இப்ப டைனோசரஸ் கிட்ட இருந்து எப்படி வந்து இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து தப்பிக்க போறாங்க, அதுங்களால இங்க என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2020 ரிலீஸ் ஆன டைனோ டானா த மூவி அப்படிங்கிற ஃபேமிலி அட்வென்ச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு அடியில ஒரு பெரிய திமிங்கலம் ஒரு ஷார்க்கை பிடிக்கிறதுக்காக வருது. ஆனா அதுக்கு முன்னாடி அதை விட பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு ஜைஜாண்டிக் அனிமல் வந்துட்டு அந்த ஷார்க்கை முழுங்கிருது. அப்படியே இப்போ தரையில காமிக்கிறாங்க. இங்க வந்து எல்லா வகையான டைனோசரஸும் இருக்கு. அதுங்களோட குட்டிங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு எரிக்கல் வந்து பூமியில விழுந்ததுல டைனோசர் இனமே வந்து அழிஞ்சு போயிருது. இப்போ 1902 காமிக்கிறாங்க. சில ஆர்கியாலஜிஸ்ட் டீம் வந்து இந்த இடத்த வந்து பாம்பு வச்சு தகர்த்தி ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்றப்போ டீரெக்ஸோட ஒரு எலும்பு கிடைக்குது. 4 வருஷத்துக்கு அப்புறமா அந்த டீரெக்ஸை பத்தி அவங்க ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு சிலையவே வச்சு அங்க வந்து ஒரு மியூசியம் ஓபன் பண்றாங்க. இதை நினைச்சு மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. இந்த 2 ரிசர்ச்சர்ஸை ரொம்பவே பெருமையா பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடில இருந்து ஒரு லேடி வந்துட்டு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் ஷூ போட்டுட்டு ஷோஃபால ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து திட்டுறாங்க. இந்த 2 சின்ன பொண்ணுங்க தான் இவ்வளவு நேரம் இது எல்லாத்தையுமே வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு டானா. இந்த பொண்ணு வந்து இவளோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் அந்த ரிசர்ச்சத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சரி ஓகே, எனக்கு வந்து இப்ப சமைக்கிறதுக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் சமைக்கிறேன், உங்க அக்காவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப டானாவோட ஃப்ரெண்டு இல்லாண்டி எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ வந்து கிளம்பிடுறா. இப்ப நான் பீஸா ரெடி பண்ண போறேன், உங்க அக்கா கிட்ட போயிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. டானாவும் அவங்க அக்காவை பாக்குறதுக்காக அவளோட ரூமுக்கு போறா. இவங்க தான் அவங்க அக்கா. இவங்களோட பேரு வந்து சாரா. இவங்க வந்து இவளோட ஒரிஜினல் அக்கா கிடையாது, ஸ்டெப் சிஸ்டர் மாதிரி தான். நீ எதுக்கே ரூம்குள்ள வர அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் இந்த ரூம்ல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வரா. சரி அது இருக்கட்டும், என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்கறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இவ வந்து டைனோசரை பத்தி மறுபடியும் பேச வரா. நான் இருக்கிற நிலைமையில மறுபடியும் டைனோசரா, ஐயோ இவளுக்கு வந்து இதை பத்தி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பாக்குறாங்க. அப்ப வந்து அங்க நிறைய டைனோசரஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ வச்சிருப்பா. இதுல உன்னோட ஃபேவரட் எது, நீ ஏதாவது 2 மட்டும் சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா கேட்கறா. உடனே டானோ வந்து கண்ணை மூடி இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போயிடுறா. இவ வந்து டைனோசரஸ் கூட வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து அவ வந்து நினைச்சுக்கிறா. இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாராவும் பாக்குறா. அவளை சுத்தி நிறைய டைனோசர்ஸ் இருக்கு. இவளும் அதுங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா சாரா உடனே ஸ்டாப் பண்ணிட்டு இதெல்லாம் வேணா, நீ ஏதாவது 2 மட்டும் சூஸ் பண்ணு உன்னோட ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைனோசரஸ் எது அப்படின்னா டீரெக்ஸும் பறக்கிற டைனோசர் ஒன்று. இந்த 2 தான் அவ வந்து சூஸ் பண்றா. அந்த 2 வந்து அவ சொல்றா, இப்ப இந்த 2த்துல இருந்து நீ ஏதாவது 1 மட்டும் சூஸ் பண்ண. அந்த 1 வந்து உன் கூட எப்பயுமே இருக்கும், இன்னொன்னு நீ வந்து எப்பயும் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவ இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு 2மே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அது எப்படி நான் உனக்கு சூஸ் பண்றது அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்க அக்கா சாரா வந்து சொல்றா, பாத்தியா இதே நிலைமையில தான் இப்ப நானும் இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா இவளோட அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க, அப்பா கூட தான் இங்க இவ்வளவு நாள் இருக்கா. எனக்கு வந்து இப்ப எங்க இருக்கிறதுனே வந்து என்னால சூஸ் பண்ண முடியல, 2 சைடும் வந்து பயங்கர கொலாப்ஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜாரா ஃபீல் பண்ணி சொல்றா. இவளோட ஃபீலிங்ஸை இப்பதான் வந்து டானோவும் வந்து புரிஞ்சுக்கிறா. ஜாராவோட அம்மா வந்து அவளுக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் வந்ததுமே சரி ஓகே நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல இருந்து வெளியில போயிடுறா. ரூம்ல இருந்து வெளியில போயிட்டு அங்க இருந்து போவான்னு பார்த்தா அவ என்ன பேச போறா அப்படிங்கறத ஒட்டு கேட்கறா. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டுலாம் கேட்க கூடாது, தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா அக்கா நம்ம கூடயே இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா நானும் அவளை வந்து என்னோட மூத்த பொண்ணா தான் பாக்குறேன், அவ இங்கே இருந்தா நல்லா இருக்கும், என்ன டெசிஷன் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதுதான் நம்ம டானாவோட ஸ்பெஷல் டைரி. எப்பயுமே அவளுக்கு மனசு கஷ்டமா இருந்தது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த டைரியை தான் அவ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. இது எல்லாமே இவளோட கலெக்ஷன்ஸ் தான். ஒரு இமேஜ்ல வந்து டைனோசரோட குட்டி எல்லாம் எங்க போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து கேள்விக்குறி போட்டிருப்பா. அப்ப அதை பார்த்துட்டு இருக்கும் போது சைட்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு டைனோசர் குட்டி வந்து ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே விட்டுறா. ஏன்னா எப்பயுமே இவ இமேஜினேஷன் வேர்ல்டுல தானே இருப்பா. இன்னொன்னு இது வந்து ஸ்பெஷல் டைரி, இதை வந்து பார்த்தா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கறது அவளுக்கும் தெரியும். அடுத்ததா அந்த டைனோசர் வந்துட்டு ஒரு பார்க்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இவளோட பார்க்ல இப்ப ஒரு டைனோசர் இருக்கு. இவ ஓடி வந்துட்டு அந்த டைனோசரை பார்த்து உன் குட்டி எங்க அப்படின்னு வந்து கேட்கறா. அப்ப அந்த டைனோசர் வந்து ஒரு டைரக்ஷனை பாக்குது. அந்த பக்கத்துல இருந்து வேற ஒரு டைனோசர் வருது. இது வந்து உன் குட்டி கிடையாது, இது ஒன்ன மாதிரிலாம் இல்ல, இது வேற கலர்ல இருக்கு, உன்னோட குட்டி எங்க அப்படிங்கிற மாதிரி இவ மறுபடியும் கேட்கறா. அந்த இடத்துல இன்னொரு குட்டியும் வருது. இதுவும் உன்னோட குட்டி இல்ல அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போது அங்க 3 குட்டியுமே அங்க இருந்து ஓடி போயிருதுங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு டீரெக்ஸ் வந்திருக்கு. டீரெக்ஸை பார்த்ததுமே அதுக்கிட்ட இவ வந்து உன்னோட குட்டிகள்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறா. அந்த டைனோசரும் டீரெக்ஸும் வந்துட்டு வேற ஒரு சைடு காமிக்குது. அங்க ஒரு டைனோசர் வருது. ஆனா இது பாக்குறதுக்கு இது மாதிரி இருந்தாலும் இது வந்து அதோட குட்டி கிடையாது. இது உன் குட்டி இல்ல, உன் குட்டி எங்கன்னு கேட்கும்போது அந்த டீரெக்ஸே அங்க இருந்து வந்து ஓட ஆரம்பிச்சிருது. அதுக்கு பின்னாடி இன்னொரு டைனோசரும் வந்து ஓடிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவ ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவன் அந்த வழியில தான் அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு.
அவங்கள பார்த்ததுமே என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் இல்லப்பா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த பக்கம் வந்தேன் இந்த பதில் சொல்லிட்டு இவங்க அப்பாவோட ஃபோனை கேட்கறா. இவளுக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு அப்பாவும் ஃபோன் கொடுக்குறாரு. அதை வாங்கி வந்துட்டு கால் பண்றா. இது வந்து மியூசியம்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன். அவன் வந்து சீக்கிரமா அங்க இருக்கிறவங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு அந்த ஆராய்ச்சியில் இருக்கிற இன்னொரு பையனுக்கும் வந்து இந்த மாதிரி இவ ஃபோன் பண்றா அப்படிங்கறத காமிக்கிறான். இவங்க 2 பேருமே வீடியோ கால்ல இப்ப நம்ம டயானா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. டைனோசரஸ் குட்டிங்களை பத்தி இது வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும் போதுதான் இவங்க வந்து டைனோசரஸ் குட்டிங்களை பத்தி எங்களுக்கு எதுவும் கிடைச்சது கிடையாது, எல்லாமே வந்து பெரிய பெரிய இதுதான் வந்து கிடைச்சிருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, டைனோசரஸ் குட்டியை வந்து மற்ற விலங்குகள் எல்லாமே வந்து சாப்பிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு வந்து பெருசுதான் கிடைக்குது இல்லைன்னு சின்னதா பார்க்காம கூட விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேவையான டவுட்ஸை கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து திருப்பி போனை கொடுத்துட்றா. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்க வீட்டுக்கு மாடியில வந்து வேற ஒருத்தவங்க புதுசா வந்து குடி வராங்க. மேல ஒரு சின்ன பையனும் இருப்பான். நான் போயிட்டு அந்த பையன் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டானா வந்து அந்த பையனை பாக்குறதுக்காக ஓடி போறா. ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது இவள மாதிரியே இங்க இருக்கிறவங்களும் வந்து நிறைய டைனோசரஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது உள்ள ஒரு பையன் வரான். இவனோட பேரு ஜோயல். இவன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த சின்ன பையன். இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் இந்த மாதிரி டைனோசரஸ்னா ரொம்பவே பிடிக்கும், நானும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ இது கூட இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்த்திருக்கான்னு கேட்கும்போது அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவளை வந்து பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணி இந்த டீரெக்ஸோட எலும்புகளை கண்டுபிடிச்சாங்களா அந்த இடத்துக்கு போக போறோம், கண்ண முடிக்கும் அப்படின்னு வந்து இவன் வந்து இமேஜினேஷனுக்கு கூட்டிட்டு போறான். 1990s இது வந்து நடக்குது. எல்லாரும் வந்து இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம டானா வந்துட்டு ஒரு ரிசர்ச்சர் கெட்டப்ல இருக்கா. ரொம்பவே வைப் பண்ணி ஜாலியா வந்துட்டு இருக்கா. இவன் வந்து ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்கான். ஏன்டா இப்படி அமைதியா இருக்க, ஏதாவது வைப் பண்ண அப்பதான் வந்து ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப 4 பேருமே சேர்ந்து ஜாலியா வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல அவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகிருது. இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆனா என்ன பண்றதுன்னு வெளியில வந்து பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு வந்து டீரெக்ஸோட எலும்பு கூடு மாதிரி அங்க ஒண்ணு இருக்கிறது தெரிய வருது. இதை வச்சுதான் அவங்க வந்து அந்த இடத்த வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மாதிரி நம்ம இமேஜின் பண்றது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியான்னு இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க கூட இன்னொரு பையனும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பேரு மேத்யூ. இவனோட தம்பி தான். இவன் வந்து அவங்க அம்மாவுக்கு இருக்கிற தம்பி கிடையாது, ஸ்டெப் பிரதர். இவன் வந்து என்ன பண்றான்னா அவனை பார்த்தது இங்க இருக்கிற டைனோசர் எடுத்து பாருன்னு கொடுக்கும்போது வேணாம் இதெல்லாம் நான் தொடக்கூடாதுன்ற மாதிரி சொல்றான். ஏன் இவ கேட்கும் போதுதான் இல்ல அண்ணா வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்றான். இது வந்து இவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஜோல் வந்து சொல்றான். மேத்யூக்கு வந்து இந்த மாதிரி டைனோசர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அவன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உனக்கு வந்து நான் டைனோசரோட கெட்டப் வந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி டீரெக்ஸோட குட்டியா நீ இப்ப மாற போற அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேக்ல வந்து அதுக்கான ஐட்டங்கள்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே அவனுக்கு எடுத்து மாட்டி விட்டுட்டு நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்க வந்து வேற எதையும் ஆல்டர் பண்ணாத, இதை வச்சுட்டு ஜாலியா விளையாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போறா. அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற பார்க்ல வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். டானா வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. இவங்க அக்காவும் அங்க வந்து ஜாயின் பண்றாங்க. ஜாராவுக்கு பிடிக்குமே தான் இவங்க வந்து பீஸாவே ரெடி பண்ணிருக்காங்க. நீ எங்க இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டியான்னு அவங்க கேட்கும் போது எனக்கு வந்து நிறைய பிளஸ் மைனஸ் இருக்கு, அதனால நான் ஈவினிங் குள்ள முடிவு பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சாப்பிட்றதுல ஜாயின் பண்றா. உனக்கு பிடிக்கும் தான் பீஸாவே பண்ணிருக்கோம், அதனால இதை வந்து உன்னோட ஒரு பிளஸா கூட எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. ஆமாக்கா நீ என் கூட இருந்த அப்படின்னா நம்ம எப்பயுமே டைனோசர்ஸை பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுதான் வந்து என்னோட மைனஸே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. உங்க அக்காவுக்கு பெருசா இந்த மாதிரி டைனோசரஸ் எல்லாம் பிடிக்காது, அதனால அந்த இடத்துல இருந்து அவ கிளம்பிடுறான். இவன் வந்து ஜாலியா இந்த பார்க்ல விளையாடிட்டு இருக்கும் போது இவன் பேக்ல இருந்து ஒரு டைரி வந்து கீழே விளையாடுறத அவன் பாக்குறான். இதன டைரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை ஓபன் பண்றான். வந்து ரொம்பவே அழகான கியூட்டான ஒரு டைனோசர் இருக்கு. அது வந்து பறக்கிற டைனோசர். இவன் படுத்திருக்கும் போது ஏதோ ஒண்ணு பறக்கிற மாதிரி இருக்கு. இவனு என்னன்னு மேல இருந்து பார்க்கும்போது தான் அந்த டைனோசர் இந்த இடத்துக்கு உண்மையிலே வந்துருச்சு. இதை பார்த்ததும் இதெல்லாம் நிஜமா அப்படிங்கிற மாதிரி இவனே வந்து ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். அந்த டைனோசரும் இவனை தான் பார்த்துட்டு இருக்கு. இவன் அடுத்த பேஜை வந்து ஸ்வைப் பண்றான். அப்ப வந்து 3 குட்டிங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நிஜம் இதுல வந்துட்டு 3 குட்டிங்க டைனோசரஸ் வந்து வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்ததும் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த பேஜஸை வேகமா அவன் திருப்பி பார்க்கறான். ஒரு கட்டத்துக்கு மேல அங்க நிறைய டைனோசர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல டானாக்கு பிடிச்ச அந்த பறக்கிற டைனோசரும் கூட்டமா இந்த இடத்துக்கு வந்துருது. வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு டானா வந்து யோசிக்கிறான். இந்த இடத்துல வந்து எல்லா விதமான டைனோசரஸும் இருக்கு. கடைசியா அவன் டீரெக்ஸ்ல தான் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பான். டீரெக்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அவன் வந்து டீரெக்ஸ் மாதிரி கெட்டப் போட்டிருக்கிறதுனால இது நம்மளோட குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அது வந்து மொப்ப முடிச்சு பாக்குது. இந்த இடத்துக்கு கரெக்டா டானா வந்துடுறா. எல்லாம் பார்த்துட்டு ஷாக்கான டானா வந்துட்டு நீ ஒழுங்கா பின்னாடி வந்துரு அப்படிங்கிற மாதிரி மேத்யூ வந்து கூப்பிட்டு இருக்கிறான். ஆனா மேத்யூ வந்துட்டு இதெல்லாம் என்ன எதுவும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அடுத்த பேஜ் அவன் வந்து டர்ன் பண்ணும்போது அதுல வந்து வேட்டையாடுற ஒரு டைனோசர் இருக்கு. அது இப்ப நிஜமாவே வந்துருது. அவ்வளவுதான், இதுகிட்ட மாட்டினா நீ காலி, ஒழுங்கா பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இதுவும் வந்து அதை வேட்டையாடுறதுக்காக தான் கெட்டுறதுக்கு வருது. ஆனா டீரெக்ஸ் வந்து தன்னோட குட்டியாவா மேத்யூவா நினைச்சுக்குது. அதனால அதை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு அதோட வாயில தூக்கிக்கிட்டு அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகுது. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த வேட்டையாடுற டைனோசரும் வந்து போகுது. அப்ப வந்து இவளோட சைக்கிளை வந்து காலிலே மிதிச்சு உடச்சு விட்டுறது. இப்ப எப்படி நான் போயிட்டு அவனை காப்பாத்துறது அப்படின்னு இவன் வந்து சோகமா பார்க்கும்போது பக்கத்துலேயே வந்து ஜியோலோட சைக்கிள் இருக்கும். சரி இதை எடுத்துட்டு நம்ம வந்து போயிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு எப்படியாவது மேத்யூவை திருப்பி கூட்டிட்டு வரணும்னு அவ போயிட்டு இருக்கா. இதை பார்த்து ஜோயல் வந்துட்டு இவதுக்காக என்னோட சைக்கிள் எடுத்துட்டு போறா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. மேத்யூவோட சைக்கிள் தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்.
மேட்டியூவை தூக்கிட்டு போகும்போது அவனுக்குள்ள இருந்த அந்த டைரி வந்து கீழே விழுந்துருது. இவ வந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த டைரியை பார்த்ததுமே சைக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டைரியை எடுத்து வச்சுக்கிறா. அப்ப ஜியோலும் அங்க வந்துடுறான். எதுக்காக என்னோட சைக்கிளை இந்த மாதிரி எடுத்துட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது இவன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். மேட்டியூ ஆபத்துல இருக்கான், டீரெக்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, எப்படியாவது போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது எல்லாமே இவளோட இமேஜினேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். சரி நீ நம்பலனாலும் பரவாயில்ல, இந்த டைரியை வந்து பத்திரமா வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இவன் வந்து ஓட்டுறான். அப்படி என்ன டைரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வந்து ஓபன் பண்ணி பார்க்கறான். ஒரு டைனோசரை 3 டைனோசர் சேர்ந்து வந்து சுத்து போட்டுருச்சு. அப்ப இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது உண்மையிலே அந்த ஒரு டைனோசர் அங்க இருக்கிற 3 டைனோசர் வந்து சுத்து போட்டிருக்குங்க. பார்த்ததுமே ஜோயல் வந்து கொஞ்சம் பயந்து போயிடுறான். இது எல்லாமே கனவா இல்ல நம்மளோட ஹாலுசினேஷனானு தெரியாம குழப்பி போய் நிக்கிறான். இது எல்லாமே நம்மளோட கனவு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரி இதோட இனத்தை சேர்ந்தது ஒண்ணு மட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கும் போதே அந்த இடத்துல வந்து அதோட மத்த கூட்டங்கள் எல்லாமே வந்துருது. அங்க இருக்கிற 3 டைனோசரை அது வந்து விரட்டிடுதுங்க. இதோட கூட்டத்தோட இது வந்து சேர்ந்துருச்சு. இதை பார்த்ததும் இவன் வந்து ஷாக் ஆகுறான். இன்னொரு ஷாக் என்னன்னா அது எல்லாமே இப்ப இவனை நோக்கி தான் ஓடி வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்மளோட ஹாலுசினேஷனோ கனவோலாம் இல்ல உண்மைதான், இதுங்க வரது நிலைமை வந்து அதிர ஆரம்பிக்குது, நம்ம இங்க இருந்து சீக்கிரமா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிள்ல ஏறி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். சாராவுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க, நாங்க வந்து புது பிளேஸ்க்கு வந்துட்டோம், இந்த பிளேஸ் ரொம்பவே அழகா இருக்கு, பின்னாடி பீச் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. நம்ம நிச்சயமா அங்கதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவ முடிவு பண்ணிடுறா. டீரெக்ஸ் வந்து மேட்டியூவை தூக்கிட்டு வந்திருக்கோம்ல, அது குட்டியெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல கொண்டு வந்து இவனை போட்டுருது. நான் ஒன்னும் உன்னோட குட்டி கிடையாது, என்ன மறுபடியும் அங்கேயே கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு இவன் சொல்லும் போது அங்க இருக்கிற புதற்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அது வந்து டீரெக்ஸோட குட்டி. இதை பார்த்ததுமே அது வந்து ரொம்பவே சந்தோஷப்படுது. இந்த குட்டி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்குது. அவங்க அம்மா சாப்பிட்டு துப்புனதை தான் இது வந்து சாப்பிடுது, ஏன்னா குட்டி இல்லையா. இப்ப நம்ம மேட்டியூ கிட்டையும் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்குது. ஏன்னா அவன் பாக்குறதுக்கு டீரெக்ஸ் மாதிரியே இருக்கான், அதனால பயப்படாம நம்மளோட இனம் தான் செய்தோம் சொல்லிட்டு அது வந்து ஜாலியா விளையாட ஆரம்பிக்குது. சாரா வந்து அவளோட முடிவா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா. இதை கேட்டதுமே அவரும் வந்து ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு நைட் வந்து நாங்க மேல் வீட்டுக்காரவங்களோட டின்னர் போறோம், நீயும் வரியான்ற மாதிரி கேட்கறாரு. நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. எதுவும் வேணும்னாலும் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வேணான்னு சொல்லிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங்ஸா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எங்க போனாலும் நான் வந்து உன்னை வீக்லி ஒன்ஸ் வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அதோட குட்டியோட விளையாடிட்டு இருக்கிற அந்த கேப்ல அதோட வாழை பின்னாடில இருந்து வந்து அந்த வேட்டையாடுற டைனோசர் வந்து கடிச்சிருது. ரெண்டுத்துக்குமே வந்து இப்ப பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. இதுங்க குட்டியை வந்து எப்படியாவது டீரெக்ஸ் காப்பாத்தணும்னு ஒரு பக்கம் வந்து போராடுது. இது ஆனா அவங்க டீரெக்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டு அதோட குட்டி கிட்ட தான் வந்து போகுது. அப்ப வந்து கரெக்டா நம்ம டேனா அவளோட சைக்கிளை கொண்டு வந்து அது மேல வெட்டுறா. அதனால வந்து ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழுந்துருது. இல்லைன்னா மேட்டியூவா அவ்வளவுதான் இந்நேரம் வந்து முழுங்கி இருக்கும். ரெண்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த கேப்ல எப்படியாவது இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜோயில துரத்திக்கிட்டு இந்த டைனோசர் வகை எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு. என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவனு கத்திட்டு வந்துட்டு இருக்கிறான். நீ இந்த பக்கம் சைக்கிள் திருப்பு அப்படிங்கிற மாதிரி டானா சொல்ல இவனு வந்து டர்ன் பண்ணிடுறான். இப்ப இந்த டைனோசர்ஸ் எல்லாமே வந்து அந்த டைனோசர் கூட மோத ஆரம்பிக்குது. பிளேஸ்ல இப்ப 3 வகையான டைனோசர்ஸ் இருக்கும். எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து மோத ஆரம்பிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இங்க நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு டானா அப்புறம் ஜோயல் மேட்டியூ எல்லாருமே அங்கிருந்து வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே மேட்டியூ வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக குளிச்சிட்டு இருக்கான். இவங்க அந்த டைனோசரஸை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இவன் என்ன சொல்றா அப்படின்னா, டானா டீரெக்ஸ் எல்லாமே அதோட குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா வாயில இருந்து துப்பி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, ஆமா நானும் அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவன் வந்து கையோட அந்த டீரெக்ஸோட குட்டியை வந்து தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த விஷயம் இப்பதான் இவங்களுக்கே தெரிய வருது. ஆரா உட்காந்து டானா கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப மாடியில இருந்து சவுண்ட் வருது. நிச்சயமா அவ மாடியில தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளு வந்து பாக்குறதுக்காக போறா. அப்ப அவளோட ஸ்பெஷல் டைரி இவ கையில கிடைக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் அங்க வந்து ஜாலியா விளையாடுற மாதிரியும் அவ வந்து நிறைய இமேஜஸ் வந்து வரைஞ்சு வச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ கூட இன்னும் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கிற ரூமை திறந்து பார்த்தா 3மே வந்து கீழே குனிஞ்சு எதையோ வந்து பாத்துட்டு இருக்கோங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மேட்டி வந்து இவ கிட்ட சொல்றா. நீங்களும் இவ கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து சாரா இது எதையுமே நம்பல. ஒழுங்கா நீ வந்து கீழே வா என் கூட அப்படிங்கிற மாதிரி டானா வந்து இவ கூப்பிட்டு இருக்கா. இந்த மாதிரி விஷயங்கள்ல பெருசா நம்பிக்கை கிடையாது. ஆனா கட்டல் கடியில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. இவ்வளவு என்ன இருக்கு அப்படின்னு குனிஞ்சு பார்க்கும்போது அது ஒரு டீரெக்ஸோட குட்டி. இதை பார்த்ததுமே அவ ஃபர்ஸ்ட் வந்து ஷாக் ஆகிறா. நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்க, இது ஏதோ ஒரு பொம்மை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அது உண்மையிலே டீரெக்ஸ் குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அவள்கிட்ட எவ்வளையோ சொல்றாங்க. நம்புற மாதிரியே இல்ல. அந்த டைமிங்ல அந்த டீரெக்ஸோட குட்டி வந்து வெளியில ஓட ஆரம்பிக்குது. அதை கண்ணுக்கு நேரா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொன்னா. அவதான் இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தானா, இப்ப நீயும் இது மாதிரி ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போனை வச்சிடறாரு. நம்ம தான் சேர்ந்து ஏதாவது பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த டீரெக்ஸ் குட்டியை வந்து பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அது பாக்குறதுக்கு எல்லாருமே மனுஷங்க இருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து டானாக்கு ஒரு ஐடியா வருது. இதை பிடிக்கிறதுனா இது மாதிரியே
குட்டியை நம்ம மாறினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட தான் டீரெக்ஸோட கெட்டப்ஸ் எல்லாமே இருக்குமே, அதனால அதெல்லாம் போட்டுக்கிட்டு இதை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. இந்த மாதிரி டானாவை இந்த டீரெக்ஸ் குட்டி வந்து பார்த்ததும் நம்ம இனம் தான் அப்படிங்கிற மாதிரி பயப்படாம வருது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு அட்டை பாக்ஸ்ல இவ பிடிச்சிடுறா. எப்படியாவது இதை டீரெக்ஸ் கிட்ட போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. முன்னாடி அந்த டீரெக்ஸ் இருந்த பிளேஸ்ல வந்து பார்த்தா அந்த டீரெக்ஸ் அங்க இல்ல. அப்பா இது இல்லையா அப்படின்னா இந்த குட்டியை நான் ஏன் கூடயே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேத்யூ வந்து சொல்றான். இதுவும் என்னோட ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கே இங்க வந்து ஃபேமிலி இல்ல, நானே வந்து உன்னோட ஸ்டெப் பிரதர் தான், இதுல இதுக்கு வேறையா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து திட்டிட்டு இருக்கிறான். இதை கேட்டதுமே மேத்யூக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுறான். அவன் வந்து ஓடி போயிடுறான். இவனை ஓடி போனதை பார்த்துட்டு இந்த டீரெக்ஸும் அவன் பின்னாடியே வந்து ஓடி போயிருது. இப்ப நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த பெரிய டீரெக்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, நான் போயிட்டு அவனை சமாதானப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி டானா வந்து சொல்றான். நான் போயிட்டு மேத்யூ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு எங்க அக்காவை ரொம்பவே பிடிக்கும் ஆரம்பத்துல இருந்து, ஆனா அவளுக்கு ஆரம்பத்துல என்ன பிடிக்காது, இப்பதான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதனால உனக்கு வந்து நிச்சயமா உன்னோட அண்ணனுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இதை வந்து இவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து கேட்டுறாங்க. அப்ப ஜாரா வந்துட்டு நான் நிச்சயமா எங்க போனாலும் வந்து உன்னை வந்து தங்கச்சியா தான் நினைப்பேன், தங்கச்சியா தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நீ எங்க இருக்க போறன்ற முடிவை எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும்போது, ஆமா நான் வந்து என்னோட அம்மா கூட தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாரா சொல்றா. இதை கேட்டதுமே அவளுக்கு வந்து சோகமாகிறது. இது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. அப்படி போகும்போதுதான் ஒரு வழியில டீரெக்ஸ் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கிறதே அவங்க எல்லாரும் வந்து நோட் பண்றாங்க. சாரா வேற ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அந்த பறக்கிற டைனோசர் வந்து இங்க வந்திருக்கு, இது ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு பிடிச்ச டைனோசர்ல அதுவும் ஒண்ணு தான். இந்த பறக்கிற டைனோசர் டீரெக்ஸோட குட்டியை எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்காக தான் இங்க வந்திருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்படிலாம் ஒரு டைனோசரை இன்னொரு டைனோசர் வந்து சாப்பிடாது, வேற இடத்த சேர்ந்தாலும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இன்னொரு டைனோசர் வருது. இந்த டைனோசர் வந்து இந்த குட்டியை காப்பாத்துமா அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா டீரெக்ஸ் வந்து இப்போ ரொம்பவே வீக்கா இருக்கு, அதனால எந்திரிச்சு கூட நிக்க முடியாது, எப்படினாலும் அப்படிலாம் வந்து காப்பாத்தாது அப்படிங்கிற மாதிரி டானா வந்து சொல்றான். ஏன்னா எல்லாமே வேற வேற ஃபேமிலியை சேர்ந்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டைனோசர் வந்து அந்த குட்டியை எடுக்க வரும்போது கரெக்டா அந்த இன்னொரு டைனோசர் வந்ததுல அதுதான் வந்து அதை காப்பாத்தி இருக்கும். அதனால இவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியமா அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் வேற வேற ஃபேமிலியா இருந்தாலும் அதுங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அதனாலதான் அது வந்து காப்பாத்திருக்கு. இப்ப நம்மள மாதிரி தான், நம்ம என்னதான் ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர்ஸா இருந்தா கூட நமக்குள்ள ஒரு பாசம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி டானா சொல்றா. இவ அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவளும் வந்து டீரெக்ஸ் குட்டி மாதிரி தானே வந்து கெட்ட போட்டிருக்கா. அதனால இவளை வந்து தூக்கிட்டு போறதுக்காக அந்த பறக்கிற டைனோசர் ட்ரை பண்ணுது. இவங்க எல்லாரும் ஒருத்தர் செயின் மாதிரி வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால பிடிக்க முடியல. ஜாரா தான் வந்து தன்னோட தங்கச்சியை வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சிருப்பா. அவளோட ஷூவை தான் பிடிச்சிருப்பா. அந்த ஷூ வந்து தனியா கலந்து விழுந்துரும். அதனால இவங்க எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. அந்த டைனோசர் அவளை தூக்கிட்டு போயிருது. ஜாரா எப்படியாவது தன்னோட தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்தே கிளம்புறா. இங்கே ஒரு பக்கம் மேத்யூ வந்துட்டு நான் வந்து உன்னோட இருக்கக்கூடிய ஆள் இல்லை, நீ வந்து இங்கேயே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியை பார்த்துட்டு போயிருது. ஆனா வீட்டுக்கு வந்ததுமே எப்படியாவது அந்த இதை வந்து டைனோசரை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும், என்ன பண்றது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட தங்கச்சி வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்கா, இந்த மாதிரி வகையான டைனோசர்ஸ் எல்லாமே வந்து மலைகளுக்கு நடுவில் தான் கூடு கட்டும், அந்த கூட்டுக்கு தான் அவளை வந்து தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஆனா இந்த நம்ம ஊர்ல தான் மலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜோயல் கேட்கும் போதுதான் மலை கிடையாது, ஆனா மலை மாதிரியே இருக்கிற ஒரு பில்டிங் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஒரு இமேஜை காமிக்கிறா. நிச்சயமா அது வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கெஸ் பண்றாங்க. அது வந்து மியூசியம். ஆரா கெஸ் பண்ண மாதிரியே அந்த மியூசியம்க்கு மேலதான் இந்த பறக்கிற டைனோசர் டானாவை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கு. அதுவும் எதுக்காக அப்படின்னா அது சாப்பிட்றதுக்காக இல்ல, அங்க வந்து அதோட குட்டிகள் அதாவது முட்டைகள் எல்லாமே இருக்கும். இந்த முட்டை பொறிஞ்சு வந்ததுமே அது அவங்களோட குட்டி சாப்பிட்றதுக்காக தான் இவளை வந்து தூக்கிட்டு வந்திருக்கு. இருக்கிற முட்டைகளும் வந்து ஒவ்வொன்னா வந்து பொரிய ஆரம்பிக்குது. இந்த டைமிங்ல ஜாராவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மியூசியம்குள்ள வந்ததுமே அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாம எப்படியோ ஸ்டெப்ஸ்ல ஏறி மாடிக்கு வந்து போயிடுறாங்க. இந்த முட்டையில இருந்து எல்லா குட்டிகளுமே வெளியில வந்துருது, ஒரு முட்டையை மட்டும் தவிர. இதுங்க எல்லாமே இதை கொத்த வரும்போது இவள அவ ஒரு முட்டையை கீழே தள்ளி விட்டுறா. அந்த முட்டையை காப்பாத்துறதுக்காக அந்த பறக்கிற டைனோசர் அங்க இருந்து போகுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவ இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த குட்டிங்க வந்து இவளை விட மாட்டேங்குதுங்க. எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அங்க இருந்து நகர்ந்து வரும்போது அந்த பெரிய சைஸ் டைனோசர் அங்க வந்துருது. இவளை கடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஜாரா வந்து கரெக்டா அதோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. டைனோசர் ஒரு கட்டத்துக்கு மேல ஜாராவை கீழே தள்ளி விட்டுருது. இவங்க 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை காப்பாத்த நீ எப்படி வருவன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவ ரொம்பவே சந்தோஷமா அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கா. இவங்களை வந்து அந்த டைனோசர் வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல, கொத்தி சாப்பிட்றதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப வந்து மத்த ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. அந்த டைனோசரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஜோயல் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு முட்டையை எடுத்துட்டு நீ ஒழுங்கா அவங்க எல்லாத்தையும் விட்டுரு, இல்லைன்னா அந்த முட்டையை கீழே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைனோசரை வந்து மிரட்டிட்டு இருக்கிறான். அந்த கட்டத்துல அந்த டைனோசர் முட்டை வந்து உடஞ்சு அது வந்து குட்டி வெளியில வந்துருது. டைனோசர் வந்து அதோட குட்டியை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. டானா இவனை கூட்டிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டோர் பக்கத்துல போயிட்டு இருக்கா. இந்த டைனோசர் அவங்கள துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்கு. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அவங்க அந்த டோருக்கு பின்னாடி போயிடுறாங்க. கதவையே சாத்திடுறாங்க. இது போயிட்டு அந்த டோரை தான் இப்ப கொத்திட்டு இருக்குது. இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ரொம்பவே ஜாலியா இந்த 2 ஃபேமிலியும் வந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
ஜாரா வந்து அவங்க அப்பாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போறா. இந்த டைம் இவ வந்து திருப்பி என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கும் போது அவங்க அம்மா பின்னாடி வந்துடுறாங்க. திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் சேர்ந்து அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜாரா சொல்றா, எனக்கு வந்து இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சது ரொம்பவே பெருமைப்பா. நான் இந்த ஃபேமிலியை விட்டுட்டு போறதுக்கு விரும்பல. நான் உங்க கூடயே இருக்கேன். என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாரா சொல்றா. இதை கேட்டுதான் அவங்க அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இவங்க 2 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்களா, அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி அவங்களும் உள்ள வந்துருவாங்க. டானாக்கா அவ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல குட்டிங்களை பத்தி தான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். இப்ப அதை பத்தின அவளுக்கு ஒரு பதிலும் வந்து கிடைச்சிருச்சு. இன்னும் அவங்க வந்து ரிசர்ச் பண்றதுக்காக டானா வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் வரீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாருமே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து நிறைய டைனோசர்ஸ் இருக்கிறதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.